அந்த குழாயை எடுத்து வயிற்றுல வச்சிட்டீங்களா? எஜமா வச்சாச்சுங்களா? வச்சாச்சியா, வச்சாச்சு. காத்து கந்தசாமி, ஒரு தடவை காட்டு. லாபம் 1, லாபம் 2, 3, 4, 5, 6, 7. அமைச்சரையா, அளவை பார்த்து நிர்ணயிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. போதும்னா உடனே நிறுத்துன்னு குரல் கொடுங்க. காத்து கந்தசாமி, நீ பேச்ச குறை, காத்த அதிகமாக்கு. இதோ 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 மகாராஜா. போதுமா போதுமா? நிறுத்து. நிறுத்தாத, தொடரு. ஐயோ நிறுத்து. நிறுத்தாத மகாராஜா, நான் சொல்றேன். ஐயோ ஐயோ நிறுத்து. அமைச்சன் நான் சொல்றேன். நிறுத்தாத, நான் மகாராஜா சொல்றேன். ஐயோ நிறுத்து. அமைச்சன் நான் சொல்றேன். என்னையா நான் என்ன செய்வேன்? இருதல கொல்லி எறும்பா ஆயிட்டலே. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிக்கிறாப்புல. நான் அவஸ்தைப்படுறேனே. ராஜா பெரியாளா, அமைச்சர் பெரியாளா, ஒண்ணுமே புரியலே. உலகத்தில என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. ஒண்ணுமே புரியலே உலகத்தில. அடே காத்து கந்தசாமி, நீ உன் வேலையை பார்த்து செய்யடா. அடி. ஐயோ போதும் மகாராஜா, போதும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மறந்துனாங்க. உங்க ஆசை நிராசையா போயிட போகுது மகாராஜா. பத்தாதா வச்சரே, அறிவிப்பது யாரு? என் பாட்டனுக்கு முழு தொந்தி, என் தகப்பனுக்கு முக்கால் தொந்தி, எனக்கும் என் அரை தொந்தியும் சேர்த்து ஒரு 2.25 தொப்பையாவது இருக்க வேண்டும். அப்போதுதான் எனக்கு பெருமை. காத்து கந்தசாமி, நகத்து. அடிக்கிறேன். அது இருக்கட்டும். இளவரசி எனக்கு உண்டுதானே? நிச்சயமா, சத்தியமா விட்ட முத்தீஸ்வரி வணக்கத்தா. வேலைய பாரு மாமா. யார? உங்களைத்தான் மகாராஜா மாமா. யோ அமைச்சு, என்னையா அது என்ன மாமாங்கிற? ஆமா, நான் தானே மகாராஜா. காத்து கந்தசாமி தான் வாக்கு தந்தபடி தங்களுக்கு தொப்பைய கொடுத்தான். நீங்க கொடுத்த வாக்குறுதிபடி தங்க பொண்ணை கொடுத்தா தாங்கள் அவனுக்கு மாமா தானே. காத்து கந்தசாமி மாப்பிளே, மாமாவை கவுனி. சரிங்கய்யா, இந்த அடிக்கிறேன். திந்தா ஆ திந்தா ஆ திந்தா ஆ திந்தா தின்னதா 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 திந்தா ஆ திந்தா ஆ திந்தா ஆ தின்னதா தின்னதா தின்னதா. போதுமா? ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ மகாராஜா, நான் இப்ப என்ன செய்வேன்? அதிகத்துக்கு ஆசைப்பட்டு உள்ளத்துக்கே நாசத்தை தேடி விட்டீங்களே மகாராஜா, நான் என்ன செய்வேன்? அமைச்சரே, வருந்த வேண்டாம். தொப்பை என்னை வெல்ல நினைத்தது. நான் அதை வென்று தொப்பையை வென்ற தொப்பையூர் 3ஆம் தொப்பையுடைய ஆகிவிட்டேன் என்று என் கல்லறையில் பொறித்து விடுங்கள். காத்து கந்தசாமி, இனி நீயே என் மூத்த மருமகன். நீ உன்னுடைய 5 மச்சினிகளும் கண்ணே போல் காத்து கரையேத்து போ. ஆஹா, ஐயோ அமைச்சரே, என்ன இப்படி ஆயிடுச்சு? எனக்கு 5 மச்சினிச்சியா? பாவி, பழி வாங்கி விட்டியா? ஐயோ, நான் எப்படி 5 மாப்பிள்ளைங்களை தேடுவேன்? மாமா, ஐயோ அமைச்சர். மன்னா, அரசர் அமரராகி விட்டார். இதோ பொம்மலாட்டம் உங்களுக்காக. சுமதி, தோ வரேங்க. ஏங்க கூப்பிட்டீங்க? சரி, நம்ம பையன் மணி எங்க? பாவம் புள்ள, குளிர் தாங்கல, போத்திக்கிட்டு தூங்குறாங்க. அப்படியா? பீரோவுல புதுசா ஒரு போர்வை வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்து புள்ளைக்கு நல்லா போத்தி விடு. நாள் பூரா தூங்கட்டும், பாவம். சரிங்க. நான்சென்ஸ். வாங்க, மணி 7ஆக போகுது. அவன் ஸ்கூலுக்கு போக வேணாமா? எந்திரிச்சு காலக்கடன்களை முடிச்சு உட்காந்து படிச்சு
அதுக்கப்புறம் குளிச்சு சாப்பிட்டுட்டு எப்ப ஸ்கூலுக்கு கிளம்புவான்? போ, அவனை எழுப்பி இங்க கூட்டிட்டு வா, பேசுவோம் கொஞ்சம். இதோ போய் கூப்பிட்டுட்டு வரேன். அடிச்சு கிடிச்சு விடாதீங்க, அதட்டலோட நிப்பாட்டிக்கிங்க. எனக்கு அவன் ஒரே புள்ள. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணியே அவன் சண்டியா போறான். இதோ இருக்கான் உங்க புள்ள மணி. எனக்கு அடுப்புல வேலை கிடக்கு, நான் போறேன். மணி, வா மணி. குட் மார்னிங். ஏன்பா சும்மா நிக்கிற? பதிலுக்கு குட் மார்னிங் சொல்ல வேணாமா? அப்பா கூடவா குட் மார்னிங் சொல்லுவாங்க? தம்பி, யாரா இருந்தாலும் சொல்லணும். வெளியில இருந்து யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்க, வணக்கம், உட்காருங்க, அப்பாவை பார்க்கணுமா, இருங்கன்னு சொல்லிட்டு இதோ வர்றாங்க அப்படின்னு சொல்லணும். பெரியவங்களோ இல்ல சின்னவங்களோ மரியாதை ரொம்ப முக்கியம் மணி. சரிப்பா, நாடி ஆயிட்டுது, நான் போகணும். பாத்ரூம் போயிட்டு பல்லு விளக்கி முகம் கை கால் கழுவி. தம்பி, வாய் நிறைய தண்ணி ஊத்தி ஒரு 4-5 தடவை கொப்பளிச்சு துப்பணும். அப்பதான் பழைய உணவு துகள்கள் பல்லு இடுக்குல இருந்து வெளியேறும், கிருமிகள் உற்பத்தி ஆகாது. தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதுப்பா. உள்ள வந்து உன் சேர்ல உட்கார்ந்து அம்மா டேபிள்ல வச்சு மூடி இருக்கிற காப்பியை குடிச்சிட்டு அப்புறம் என்ன செய்வ? தோட்டத்துல போய் நாய்க்குட்டியோட கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டுட்டு அப்புறமா குளிப்பேன், ட்ரெஸ் பண்ணிக்குவேன், திருநீரை வச்சுக்கிட்டு சாமி கும்பிடுவேன். அவ்வளவுதான், பசங்களோட ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். சரி, இதையெல்லாம் நீ நிதானமா செய்ய முடியுதா? எங்கப்பா முடியுது. சாப்பிட்டு முடிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடுவேன். அப்பதான் ஸ்கூலு டயத்தோட போக முடியும்பா. அதுக்குத்தான் நான் என்ன சொல்றேன்னா, நீ நாளையிலிருந்து காலையில 6 மணிக்கெல்லாம் முழிச்சிடணும். பதட்டம் இல்லாம ஒர்க் பண்ணணும். நீ சொன்னியே காப்பிய குடிச்சிட்டு தோட்டத்துல பப்பியோட விளையாடுவேன்னு, அத ஈவினிங்ல வச்சுக்கோ. அப்போ அந்த டைம்ல என்ன செய்யறதாம்பா? ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரத்துல புக்கை எடுத்து வச்சு படிக்க வேண்டிய பாடத்தை, அதாவது தமிழோ ஆங்கிலமோ 1 மணி நேரம் வாய் விட்டு உறக்க படிக்கணும். அந்த காலத்துல எங்க அப்பா உங்க தாத்தா உறக்கப்படின்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணதுனால என்னாச்சுப்பா? நான் சரியான கேள்விதான் கேட்கிறேன். இன்னைக்கு என்னோட ஆசிரிய பணியில கம்பீரமா, தடுமாற்றம் இல்லாம, தங்கு தடை இல்லாம சரளமா போதிக்க முடியுது. அதனாலதான் நாளையிலிருந்து நீ 1 மணி நேரம் உறக்க வாசிக்கணும். உன் குரல் வீடு பூரா ஓங்கி ஒலிக்கணும். அதுக்கு நீ கண்டிப்பா காலையிலேயே 6 மணிக்கு கண் விழிக்கணும். செய்வியா மணி? நிச்சயமாப்பா. தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஏன்பா? கரெக்ட் மணி, கரெக்ட். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். பாய். பெத்தவங்க தம் பிள்ளைங்க கிட்டையும் இல்ல மற்றவங்க கிட்டையும் சரி, கடுதோச்சி மெல்ல மெல்ல எரிய வேண்டியதா இருக்கு. கடுமையை விட்டு இனிமையை கையாள வேண்டியதா இருக்கு. சரி சரி, நம்ம வேலையை நாம பார்ப்போம்.